நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்குங்க இந்த காலிஃப்ளவர் பட்டாணி குழம்பு. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரலாம். கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 10 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. 5 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதை கூட சேர்த்துக்கலாங்க. 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி இதை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 4 கிராம்பு, 4 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. அதே அளவு 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா அந்த ஆயிலே நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு விசில் விட்டு பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கோங்க. பட்டாணி நீங்கள் பலாக்கொட்டை வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.